ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். விழுப்புரத்துலேருந்து கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவர் வேலை சம்பந்தமா நான் சென்னைக்கு தான் குடிவர இருக்கேன். ஆனா அந்த வீடு தெற்கு திசை வாசப்படி உள்ளது. என்னுடைய பெற்றோர் என்னோட ராசிக்கு தெற்கு திசை வாசல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சென்னையில உள்ள அந்த வீடு ரொம்ப வசதியாக இருக்கிறது. அதுல நான் குடியேறலாமா இல்ல குடியேறினால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா சுவாமிஜி? இப்போ அவருக்கு முதல்ல ஒரு பிரசன்னம் பார்த்துடலாம். அவருக்கு அந்த இடம் மாறுதல் அவருக்கு நல்லதா இல்லையான்றதை பார்த்துடலாம். நீங்கள் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் பார்த்த வீடும் லட்சுமிகரமாக இருக்குன்னு சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் பார்த்துருக்க வீடும் லட்சுமிகரமாக இருக்குன்னு வந்துடுது. இப்போ நீங்கள் தெற்கு பார்த்த வீடு உங்கள் ராசிக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது உங்கள் தகப்பனார் அப்பா அம்மா தெற்கு பார்த்த வீடு உங்கள் ராசிக்கு சரியில்லைன்னு சொன்னான்னு. சில பேர் தெற்கு பார்த்த வீடுனாலே பயப்படுவா. ஆனால் நீங்கள் ராசிப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் ஒரு கிராமத்தையோ நகரத்தையோ உருவாக்கும் பொழுது அப்போ அந்த இடங்களை பிரிப்பா, அந்த மனைகளை பிரிப்பா. அதான் பேட்டை அக்ரஹாரம் அப்படிலாம் சொல்லுவாள். இந்த அக்ரஹாரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்தணர்கள் வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் இருக்க இடம். இந்த பேட்டை அப்படின்றது தொழில் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். குயப்பேட்டை, இங்கே உங்களுக்கு சிந்தாதிரி பேட்டை, குயப்பேட்டை, இதெல்லாம் பேட்டைன்னு வரும்பொழுது அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவ அந்த நபர்கள் வசிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் தனித்தனியாக மனைகளை பிரிக்கிறாங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் போய் அந்த மனையை பிரிப்பாள். அப்போ மனையை பிரிக்கும்போது எனக்கு தெற்கு என் ராசிக்கு தெற்கு, என் ராசிக்கு மேற்குன்னு பிரிப்பாள். நீங்கள் வாசல்களை நீங்கள் கணக்கு வச்சு பேசிகிட்ருக்கீங்க. முதல்ல காலி மனையை பிரிக்கும்பொழுது இதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம காலி மனையை பிரிக்கும்பொழுது பார்க்கணும். ஒன்றாச்சா அது அப்படி பார்த்தீங்கன்னா காலி மனைக்கு தான் பார்க்கணுமே தவிர வீட்டுக்கு 2ஆம் பட்சம் தான். சரி, இன்னொன்று, நீங்கள் வாடகை வீட்டுக்கு தான் போகிறீங்க, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டகமான கலர் அப்படின்னா நீலம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, இந்த ஆட்டோவுக்கு நீல பெயிண்ட் அடின்னு சொல்லுவீங்களா? இல்லை நீல கலர் ஆட்டோ வரட்டோன்னு வெயிட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ வருது, மீட்டரை போட்டுன்னு போகின்ற ஆட்டோ மீட்டர் போகிறதே கஷ்டம்ன்றீங்களா? சரி, சில இடத்துல ஆட்டோ மீட்டர் போகிறதில்ல, இல்லை பல இடத்துல போடுறது இல்லையோ, ஆட்டோ வருது, நீங்கள் வசதியான சரியான நேரத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஆட்டோ கிடச்சிடுது. அப்போ என்னோடய அதிர்ஷ்ட கலர் நீல கலர் அடி, நான் அது வரைக்கும் காத்துருப்பேன்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த வண்டியில் கிளம்புவீங்களா? அப்போ நமக்கு அந்த அவசரத்துக்கு அந்த வண்டியை பயன்படுத்திக்கிறீங்க இல்லையா, அது ஒரு விஷயம். அதனால் வாடகை வீடு சொந்த வீடுன்னு வரும்போது நீங்கள் போகிறது வாடகை வீடு. அப்புறம் 2ஆச்சா. 3வது விஷயம், ஒரு வாஸ்துன்னு சொன்னால் வாசல் மட்டும்தான் முக்கியமா, இல்லைனா இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேர ஈசானன்னு 8 திக்கு பிடிச்சி பிரம்மஸ்தானம் பிரித்து அக்னி மூலை, நிறுத்தி மூலை, வருண மூலை, வாயு மூலை, குபேர மூலை, ஈசான மூலைன்னு பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அக்னி மூலையில் சமையல் கட்டு வரணும் அப்படின்லாம் பிரிக்கிறோம் இல்லையா, அது முக்கியமாக? அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு தான் முக்கியமே தவிர இங்கே ராசிக்கு இந்த வாசல் நல்லது கெட்டது நீங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அழகாக தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.